ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சிவாஸ் லைஃப் ஸ்டைல். என்னோட கிச்சன் க்ளீனிங் ஹேபிட்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ க்ளீனிங் ஹேபிட்ஸ்னால என்ன பெனிஃபிட்ஸ், ஸோ என் லைஃப்பில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ளீனிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். அதுலேயும் கிச்சன் க்ளீனிங்கிறது இன்னுமே டிஃபிகல்ட் தான். ஸோ அதை ஒரு ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டோன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு செயலை திரும்ப திரும்ப நம்ம செய்யும்போது அதுதான் நம்மளோட ஹேபிட்ஸாக அடாப்ட் ஆகிக்கிடும். ஸோ அந்த ஹேபிட்ஸ் தான் நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ க்ளீனிங்கிற ஒரு ப்ராசஸை நம்ம ரெகுலராக பண்ணும்போது அது நமக்கு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிக்கிடும். ஸோ நம்ம ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ க்ளீனிங் ஒர்க் உங்களுக்கு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகணும்னா ரெண்டே விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ க்ளீனிங் ஒர்க் பண்ணணும், அதை எப்போ பண்ணணும், எந்த டைம்குள்ளே பண்ணணும். வீட்டில் இல்லை ஒர்க் பிளேஸில் உங்களை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸை நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எப்போ பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் பண்ணிவிடுங்க. அது போக எந்த டைம்குள்ளே பண்ணணும்னு ஒரு டைம் லிமிட்ஸும் செட் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போது அது ஒரு ஹேபிட்டாக உங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆகிடும். என்னோடய லைஃப்பில் க்ளீனிங் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணினதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கான டைம் ரொம்பவே இருக்குது. ஸோ அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. இது போக வீடு எப்போவுமே நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கிறத பார்த்து மைண்டு எப்போயும் ப்ளசண்ட்டாக இருக்குது. நீங்கள் யார், உங்களோட கேரக்டர் என்னன்னு மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறது உங்களோட செயலில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். எப்போவுமே எல்லாராலையும் சரியான செயல்களை மட்டும்தான் செய்யணும்னு சொல்லலை. சம்டைம்ஸ் சிச்சுவேஷன் கூட அப்படி அமையலாம். பட் இருந்தாலும் அது தப்புன்னு தெரியும் போது அதிலேருந்து வெளியில் வர்றது தான் பெஸ்ட்டு. அதுக்கு மன்னிப்பும் கிடைக்கும். செகண்ட் டைமும் அதே தப்பை பண்ணிவிட்டு நம்ம போய் சாரி கேட்டு நின்னோன்னா நம்மளை விட பெரிய ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க தான். நம்ம எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் நம்ம சாரியை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஸோ அவங்களோட மைண்ட் மென்டாலிட்டி உங்களை எப்படி பார்க்கும்னா, ஸோ இவங்க தப்பு பண்ணிட்டாங்க சாரி கேட்குறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஸோ எப்போவுமே உங்களோட ஹேபிட்ஸ் இது தான், இப்படி தான் அவங்களோட கேரக்டர்னு. ஸோ உங்களை தப்பான கேரக்டராக தான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறமா உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு அவங்களோட ஃபைனல் டெசிஷனாக கூட இருக்கலாம். ஒரு பர்சன் உங்ககிட்ட தப்பு பண்ணிட்டேன், சாரி என்னை மன்னிச்சிடுன்னு கேட்டாங்கன்னா மன்னிக்கலாம், ஓகே. செகண்ட் டைமும் அதே மாதிரி பண்ணிவிட்டு சாரி கேட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. தேர்ட் டைமும் அதே தப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் சாரி கேட்டு நின்னாங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் அந்த இடத்துல சாரி அக்செப்ட் பண்ணிங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ரெஸ்பெக்ட், அப்புறம் தைரியம் இது எல்லாத்தையும் இழந்துட்டு ஜீரோவாக நிற்கிற இடம் அதுவாக தான் இருக்கும். ஒருத்தவங்கக்கிட்ட சாரி கேட்குறது கூட ஈஸி. பட் ஆனால் சாரி அக்செப்ட் பண்ணுற ஒரு பிளேஸில் இருக்கும்போது ரொம்ப யோசித்து கவனமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான் நமக்கு ஒரு லெசனை டீச் பண்ணும். ஸோ அதனால் எப்போயுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஒரு சின்ன க்ளீனிங் ஹேபிட்ஸை நம்ம லைஃப்பில் அடாப்ட் பண்ணாலே ஸோ நமக்குள்ளே எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, ஸோ பீஸ்ஃபுல்லாக, ஸோ நமக்கான டைம்னு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு சில நல்ல ஹேபிட்ஸை லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் ஸோ லைஃப் எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பட் எப்போ ஃபினிஷ் ஆகும்லாம் தெரியாதுல்ல. இப்போது நம்ம கையில் இருக்கிறது டைம் மட்டும்தான். ஸோ டைமை கவனிங்க. ஸோ டைமுக்கு வேல்யூ கொடுங்க. ஸோ யாருக்காக யாரு கூட இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கிச்சனில் மெயினாக முக்கியமாக க்ளீனாக இருக்க வேண்டிய ஒரு பொருள்னால் அது அஞ்சரை பெட்டி தான். ஸோ அஞ்சரை பெட்டியை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேர் பண்ணி பார்த்துக்குறோமோ ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பெனிஃபிட்ஸும் இருக்கும். என்னென்னா, ஸோ உங்கள் கையில் இப்போ காசே இல்லைன்ற நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சரை பெட்டியில் சேவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட சேவிங்ஸுன்ற ஒரு அமௌண்ட் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அஞ்சரை பெட்டியில் நம்ம வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கறது தான். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம மணி வைக்கும்போது அது இன்னமும் டபுளாக தான் ஆகும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அஞ்சரை பெட்டியில் வச்சுருக்க ஐட்டம்ஸ் எதையும் காலியாகட்டும், அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ அது காலியாகிற ஸ்டேஜ்லேயே அதை ரீஃபில் பண்ணி எப்போயுமே ஃபுல்லாக வச்சுருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீட்டில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க.
என்னோடய அஞ்சரை பெட்டியில் ஒரு ஏலக்காவும் சேர்த்து வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிடுவேன். இதுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகம்ன்றனால ஸோ அதையும் சேர்த்து வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது கூட அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு ஸ்பூனையும் வச்சு நான் இப்படி தான் என்னோடய அஞ்சரை பெட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய லைஃப்பில் சின்ன விஷயங்களுக்கெலாம் நான் உடஞ்சி போய் உட்காந்துடுறேன். என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் ரொம்ப லேசியாக இருக்கிறேன். யாராவது என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு உடனே அழுக வந்துடுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கிறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற 2 ப்ரீசியஸ் திங்ஸை நீங்கள் சேஃபாக வச்சுருக்கலான்னு தான் அர்த்தம். நம்மக்கிட்ட இருக்கிற 2 ப்ரீசியஸ் திங்ஸ், ஒன்று டைம், இன்னொன்று டியர்ஸ். ஸோ தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை தேவையில்லாத ஒரு நபருக்காகவோ நம்ம கண்ணீரையும் நேரத்தையும் வீணாக்கணும்னா நம்ம லைஃப்பில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்க கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாமையே போயிடும். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் வாட் நெக்ஸ்ட்டுன்னு போய்கிட்டே இருங்க. அஸ் அ ஹோம் மேக்கர் ஃபிசிக்கலாக மென்டலாக எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு எம்டி கப்பை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது தானே. ஸோ உங்ககிட்ட ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நல்ல விஷயங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், லவ்விங் யுவர் செல்ஃப் மஸ்ட் பி யுவர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ யார் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு துணையாக நீங்கள் இருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் யாரோ ஒருத்தருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆர் அக்செப்டட். இந்த வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை தானே. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரியாத விஷயங்களை உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறேன். இப்போவே நம்மளோட கான்வர்சேஷனை கமெண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you. Bye bye. Take care. Thanks for watching.